ஓணம் மிலாடி நபியை முன்னிட்டு 3 நாட்கள் தொடர் விடுமுறை விடப்பட்டுள்ளதால் ஏராளமானோர் சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு படையெடுத்துள்ளனர். இதனால் தாம்பரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு பலரும் சொந்த ஊர் செல்ல படையெடுத்திருக்கக்கூடிய நிலையில் கோவை உக்கடம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதி இருக்கிறது. பேருந்தை பிடிக்க ஏராளமான பயணிகள் நீண்ட தூரத்திற்கு காத்திருக்கும் நிலையே ஏற்பட்டிருக்கிறது. பலரும் பேருந்தில் இடம் பிடிப்பதற்காக முண்டியடித்துக் கொண்டு பேருந்தில் ஏறும் காட்சிகளை பார்க்க முடிகிறது நம்மால். சென்னையில் சாலையில் கிடந்த மின்வயரில் தீப்பொறி ஏற்பட்டதில் 3.5 வயது சிறுவன் படுகாயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த இம்ரான் தனது குழந்தையுடன் மண்ணடியில் ஆட்டோவிற்காக காத்து கொண்டிருந்தார். அப்போது கீழே இருந்த மின்சார கேபிளில் திடீரென தீப்பொறி ஏற்பட்டு அருகே நின்று கொண்டிருந்த குழந்தை அகிஃப் இம்ரானின் வலது கால் மற்றும் வலது கையில் பட்டு தீக்காயம் ஏற்பட்டது. உடனடியாக அருகிலிருந்த பொதுமக்கள் சிகிச்சைக்காக எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடம் விரைந்த மின்சாரத்துறையினர் தீப்பொறி ஏற்பட்ட கேபிளை மாற்றி பூசி சென்றனர். அலட்சியமாக பழைய கேபிள் கீழே கிடந்ததாகவும் அது பல மாதங்களாக இப்படித்தான் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.